ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான விடுதங்க பார்க்க போகிறோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டூத் பேஸ்ட் இருந்தால் போதுங்க, உங்கள் கிச்சன் வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் தாங்க. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வாங்கிட்டு வந்து ஒரு கொஞ்சம் நாளுக்குள்ளேயும் பீட்ரூட் நல்லா வாடி போயிருங்க. அதுக்கப்புறம் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம துருவினாலும் கஷ்டமாக இருக்கும், கட் பண்ணாலுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி பீட்ரூட் வைக்கிறீங்களோ அப்படியே நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அதுக்காக நீங்கள் பீட்ரூட் எப்போ வாங்கிட்டு வந்தாலுமே அந்த பீட்ரூட்டை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பீட்ரூட் முனை இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்ச பின்னாடி இது மேலே நீங்கள் கொஞ்சம் போல் எண்ணெய் நீங்கள் பூசிக்கணுங்க. எண்ணெய் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேங்காய் எண்ணெய், அப்படிலாம் நீங்கள் சமையல் எண்ணெய் எந்த எண்ணெய் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். சும்மா நீங்கள் கையில் ஒரு 2 ட்ராப் அழுக்கு மட்டும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நீங்கள் கை வச்சு நீங்கள் நம்ம கட் பண்ணோம் இல்லையா பீட்ரூட் மேலே, அந்த இடங்களில் நீங்கள் தடவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணாலே போதுங்க, அந்த பீட்ரூட் ரொம்ப நாளைக்கு வாடாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா லைட்டாக மட்டும்தாங்க கலர் சேஞ்ச் ஆகும், வேறு ஒன்றுமே ஆகாதுங்க. ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே கவர் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. அப்படிலாம் நீங்கள் வெளியில் கூட வச்சுக்கலாங்க, ஒன்றுமே ஆகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு குக்கர் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் நம்ம எப்போ பாசிப்பருப்பு சாம்பார் செஞ்சாலும் சரிங்க, இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சுக்கோங்க, சட்டுன்னு வேலை முடிஞ்சிருங்க. ஃபஸ்ட் நீங்கள் பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு ஒரு கடாயில் 2-3 நிமிஷம் போல் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த குக்கருக்குள்ளே நீங்கள் பாசிப்பருப்பை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு பல் ஒரு 7-10 பூண்டு பல் நீங்கள் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 8 தக்காளி போல் பழுத்து தக்காளி நீங்கள் சேர்த்துக்கோங்க. எப்பவுமே நம்ம பாசிப்பருப்பு சாம்பாருக்கு தக்காளி அதிகமாக சேர்க்கணுங்க. அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு காரம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் குழம்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். பருப்பு நல்லா வேகணும் இல்லையா, அதுக்காக நீங்கள் 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் பரவாயில்லைங்க, எல்லா காய்கறியும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்காய் நீங்கள் சேர்த்து விட்ட பின்னாடி தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி கரெக்டாக நம்ம அளவாக தாங்க சேர்க்கணும், எக்ஸ்ட்ரா நீங்கள் தண்ணி சேர்க்காதீங்க. பாருங்கள், தண்ணி சேர்த்து விட்ட பின்னாடி நீங்கள் உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டு நல்லா நீங்கள் கலக்கிட்டு கேஸ் ஸ்டவ் மேலே வச்சுக்கோங்க. மூடி மட்டும் இப்போ போடாதீங்க. மூடி எப்போ போன்னு நான் சொல்கிறேங்க. நல்லா பொங்கி வந்து நல்லா கொதிக்கும் இல்லையா, அந்த மேலே பாருங்கள் நுரையாக வருது. இதையெல்லாம் நீங்கள் எடுத்து விட்ட பின்னாடி அதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டு ஒரு 2 விசில் மட்டும் விட்டால் போதுங்க. பாசிப்பருப்பு நல்லா வெந்து வந்திருக்குங்க. பாசிப்பருப்பை நம்ம மத்துக்கோள் போட்டு கடையக்கூடாது, ஒரு கரண்டி வச்சு நீங்கள் கலக்கிட்டாலே போதுங்க. பாசிப்பருப்பு ரொம்ப சூப்பராக கலைஞ்சி வந்துடுங்க. இப்போ நமக்கு பாசிப்பருப்பு நல்லா கலக்கி விட்ட பின்னாடி தண்ணி எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நம்ம ஊற்றிட்டு கேஸ் ஸ்டவ் மேலே வச்சுட்டு கொஞ்சம் போல் கொத்தமல்லி சேர்த்து நல்லா நீங்கள் கொதிக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு நீங்கள் தாளிச்சு எடுத்தால் போதுங்க. இப்போ நமக்கு ரொம்ப சூப்பரான முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம், குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் பெரிய பாட்டில் இல்லைனா சின்ன பாட்டில் எது வேணாலும் எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த பாட்டில் மேலே இருக்கிற கவரை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வேஸ்ட்டான ஒரு கத்தி எடுத்துகிட்டு நீங்கள் கேஸ் ஸ்டவ் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணி விட்ட பின்னாடி நான் எப்படி வீடியோவில் காமிக்கணும் இதே போல் நீங்கள் வாட்டர் பாட்டிலை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழ் பகுதி ரொம்ப லென்த்தாகவும் மேல் பகுதி ரொம்ப சின்னதாகவும் இதே போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்த பின்னாடி நீங்கள் பார்த்து ரொம்ப கிராஸாக இருக்கு இல்லையா, அந்த கிராஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் சிசர் வச்சு நல்லா ஹீவனாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹீவனாக நீங்கள் கட் பண்ணி எடுத்து பின்னாடி பார்த்தா மேலே நல்லா ஷார்ப்பாக இருக்கும். அந்த ஷார்ப்னஸ் போகிறதுக்காக கத்தி வச்சு மேலே இந்த மாதிரி நீங்கள் பண்ணி விட்டால் போதுங்க, அந்த ஷார்ப்னஸ்மே போயிடும். அதே போல் கீழ் பகுதி இருக்கு இல்லையா, அதுவுமே நீங்கள் சிசர் வச்சு நல்லா ஹீவனாக கட் பண்ணிவிட்டு அந்த கத்தியை வச்சு மேலே இது போல் நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ அந்த ஷார்ப்னஸ் எல்லாமே போயிருங்க. இப்போ நமக்கு 2 ஆர்கனைசர் கிடைச்சாச்சுங்க.
ஃபஸ்ட் நம்ம இந்த கீழே சின்ன பீஸாக இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எடுத்து சைடில் வச்சுக்கோங்க. சைடில் வச்ச பின்னாடி இந்த பாட்டில் இருக்கு இல்லையா, இதை வச்சு நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே நீங்கள் சின்ன சின்ன பொருள் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். அப்படிலாம் நம்ம வீட்டு குழந்தைங்க பசங்க இருந்தாங்கன்னா பென்சில் கிரியான்ஸ் எல்லாம் அங்கங்கே போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் தூக்கி இந்த பாக்ஸுக்குள்ளே நம்ம போட்டு வச்சுக்கலாங்க. பார்க்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும், அழகாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேன் பாட்டில் மேல் பகுதி நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதை எடுத்து வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம அழகான ஒரு ஆர்கனைஸ் ரெடி பண்ணிடலாங்க. இந்த பாட்டில் முடிய ஒரு ஓர் வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பேக்கெட் மாவும் அப்படிலாம் லூஸில் அரிசி மைதா மாவு எல்லாம் லூஸில் வாங்கிட்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு போது பாதி யூஸ் பண்ணிவிட்டு பாதி அப்படியே வச்சுருப்போங்க. அந்த மாதிரி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக காற்று போயிடும். காற்று போகிறதுனால ஒரு சில டைமில் அரிசியாக இருந்தால் நமுத்து போயிடும். அது மட்டும் இல்லாமல் இதுவே மாவு பொருளாக இருந்தால் சீக்கிரமாக அந்த வாசனும் போயிடும். வண்டு புழு பூச்சி எல்லாமே சீக்கிரமாக வந்துடுங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கட் பண்ணி வச்சு அந்த வாட்டர் பாட்டிலை மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் எப்படி வீட்டில் காமிக்கணும் இதே போல் நீங்கள் அந்த கவர் ஃபுல்லாகவே இந்த கேன் பாட்டில் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் வெளி பக்கம் நல்லா இது போல் ரவுண்ட் ஷேப்பில் வெளியில் இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்ட பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மூடி இருக்கு இல்லையா, அந்த மூடி நீங்கள் இது போல் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டா போதுங்க. இப்போ நமக்கு செலவே இல்லாத ஆர்கனைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. பார்க்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும், அழகாக இருக்குங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் பாக்ஸே இல்லைனாலும் பரவாயில்லைங்க, இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இதுக்கப்புறம் இதுக்குள்ளே வண்டு புழு பூச்சி காற்று எதுவுமே போகாது. ரொம்ப நாளைக்கு நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அப்படியே இருக்குங்க. அதுக்கப்புறம் நமக்கு எப்போல்லாம் மாவு பொருள் அரிசி பொருள்லாம் தேவைப்படுதோ அப்போ நீங்கள் இந்த மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பவும் போல் கொட்டிட்டு திரும்பவும் நீங்கள் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. பார்க்குமே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நீங்களுமே உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி டூத் பேஸ்ட் எடுத்துருக்கேங்க. எந்த டூத் பேஸ்ட்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக கோல்கேட் நீங்கள் போட்டாலே போதுங்க. உங்கள் வீட்டு உங்கள் கிச்சன் வேலை எல்லாமே ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா கோல்கேட்டு ஒரு கொஞ்சம் போல் எடுத்துக்கிறேங்க. கோல்கேட் கொஞ்சம் போல் நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு கப்புக்குள்ளே இந்த கோல்கேட்டை நீங்கள் சேர்த்துக்கோங்க. கோல்கேட்டை நீங்கள் சேர்த்து விட்ட பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணுங்க. எந்த அளவுக்கு வேணாலும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கோல்கேட்டுமே நீங்கள் சேர்த்துக்கணுங்க. நான் பாருங்கள் இந்த கப்பு ஃபுல்லாகவே நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இந்த கப்பு ஃபுல்லாக நீங்கள் தண்ணி சேர்த்து விட்ட பின்னாடி அந்த கோல்கேட் பேஸ்ட் இருக்குல்லையே அதை நீங்கள் வச்சுட்டு நல்லா நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் பேஸ்ட்டை நீங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கணுங்க. நல்லா கலக்கி விட்ட பின்னாடி இடையில இன்னும் கொஞ்சம் நம்ம பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க. கலக்கி விட்ட பின்னாடி பாருங்கள் ஒயிட் கலர் நமக்கு கலர் வருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போல் நீங்கள் ஷாம்பு நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ஷிக் ஷாம்பு ஒரு கொஞ்சம் போல் மட்டும் சேர்த்துக்கிறேன். ஷாம்பு சேர்த்து விட்ட பின்னாடி கை வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி ஒரு வாட்டர் பாட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த வாட்டர் பாட்டில் உள்ளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லிக்விடை நீங்கள் ஊற்றிக்கோங்க. இந்த லிக்விட் ஒன்று இருந்தால் போதுங்க. உங்கள் கிச்சன் வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க. இப்போ நம்ம கோல்கேட் தண்ணி ஊற்றி விட்ட பின்னாடி அந்த பாட்டில் மூடிகளையும் அந்த மூடி நீங்கள் எடுத்துகிட்டு சின்ன சின்ன வாட்டையும் நீங்கள் போட்டு இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் நீங்கள் இதை எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இந்த லிக்விடை ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் சக்கரை டப்பா பருப்பு டப்பா இருக்கு இல்லையா, அதையெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே பண்டிகை டைம் வரும்போது தாங்க நம்ம வீட்டில் இருக்கிற பாத்திரம் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணுறதை விட இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். அந்த பாத்திரம் எப்போயும் நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கரையும் இருக்காது, எண்ணெய் பிசுக்கு எதுவுமே இருக்காதுங்க. ஃபஸ்ட் நீங்கள் சக்கரை டப்பா பருப்பு டப்பா எல்லாம் எடுத்து வச்ச பின்னாடி நம்ம
நம்ம கோல்கேட் கலக்கணும்ல அந்த கப்பில் பார்த்தீங்கன்னா அடியில் கொஞ்சம் போல் கோல்கேட் தங்கிருச்சுங்க. அதனால் நீங்கள் ஒரு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி நல்லா நீங்கள் கலக்கிட்டு ஒரு சின்ன துணி நீங்கள் எடுத்துக்கும் நனைச்சிட்டு நீங்கள் இந்த பாத்திரம் நீங்கள் நல்லா தேய்ச்சிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விட்ட பின்னாடி எப்பவும் போல் இன்னொரு துணி எடுத்துட்டு நீங்கள் தண்ணிக்குள் நல்லா நனைச்சிட்டு நல்லா நீங்கள் தொடச்சி பாருங்கள். இந்த பாத்திரம் ஃபுல்லாக நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு பாத்திரம்லாம் பார்த்தா அடிக்கடிக்கு நம்ம க்ளீன் பண்ணாமல் இருக்கிறதுனால அந்த கலரே நல்லா மாறி போயிருக்கும். ஒரு மாதிரி மங்கி போன கலர் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் பிசுக்கு அழுக்கு கரை இந்த மாதிரி எந்த கரையாக இருந்தாலும் சரிங்க இந்த லிக்விட் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். அந்த பாத்திரம் ஃபுல்லாக நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் க்ளீன் பண்ணி முடிச்ச பின்னாடி ஒரு துணி வச்சு நீங்கள் நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரம் பார்க்கறதுக்கு நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் உங்கள் வீட்டில் எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் சரிங்க நீங்கள் உட்கார்ந்த இடத்துல நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாத்ரூம் நல்லா க்ளீனாக இருக்கும். ஈஸியாக வேலையும் முடிஞ்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த லிக்விடை வச்சு நீங்கள் கேஸ் ஸ்டவ் சிங்க்கு கிச்சன் மேடை வீடு துடைக்கும் போது இந்த லிக்விடை நீங்கள் சேர்த்து துடைச்சி பாருங்கள். உங்கள் வீடு எப்பவுமே ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஈஸியாக டக்குன்னு வேலை முடிஞ்சிருங்க. கண்டிப்பாக அந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்.